நீங்க என்னைக்காச்சும் உங்க வீட்ல இருக்கவங்களோட சண்டை போட்டு, கோவிச்சுக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய போகணும்னு நெனச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான மூவி தான் இது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் நம்பர் 10 கிளவர்ஃபீல்ட் லேண்ட். ஹீரோயின் ரேச்சல் அவங்க பாய் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு, அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க வீட்ட விட்டு. கார்ல பெட்ரோல் தீர்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் போ முடியுமோ, அவ்வளோ தூரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்ட்டா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் பெட்ரோல் தீர்ந்துருது. பக்கத்திலே பெட்ரோல் பங்க் இருக்கனால அங்க பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. பார்த்தா அவங்கள யாரோ பார்த்துட்டே இருக்க மாரி அவங்களுக்கு தோணுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. பயத்துல பெட்ரோல் போட்டு வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடியே ஒரு கார் ஃபாலோ பண்ணி வந்து அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிருது. அதுக்கப்புறம் படம் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயினி. ஒரு ரூம்குள்ள வந்து அவங்கள சங்கிலியால கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. பக்கத்துல ட்ரிப் ஸ்டாண்ட்ல ஸ்ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு அவங்களுக்கு. கால்லயும் வேற அடிபட்டிருக்கு. நம்ம எப்படி இங்க வந்தோம்? யார் நம்மள கடத்திட்டு வந்தாங்க? அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே, பக்கத்துல அவங்க மொபைலும், பேகும் இருக்கும். அந்த ட்ரிப் ஸ்டாண்ட வச்சு அந்த மொபைலையும், பேக்கையும் எடுத்து மொபைல்ல வந்து சிக்னல் இருக்கா? ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சிக்னலே கிடைக்கல. அப்பதான் யாரோ டோர ஓப்பன் பண்ற சவுண்டு கேட்குது. பார்த்தா நல்லா வெயிட்டான ஒரு ஆள் வராரு ரூம்குள்ள சாப்பாடு கொண்டுட்டு. "என்ன ரேச்சல் முழிச்சிட்டியா? ஓகேவா அப்போ உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்ருக்கா. "நான் வந்து உன்ன காப்பாத்துனேன். உன் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதனால தான் உன்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். முதல்ல நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "எங்க பாய் ஃப்ரெண்ட் தேடுவாரு. நீங்க எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லாட்டினா எனக்கு ஃபோன் குடுங்க. எங்க சிக்னலே கிடைக்க மாட்டுது." அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, "சாப்பிட்டுட்டு படு. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் உன்ன." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதவ பூட்டிட்டு திரும்ப போயிருவாரு. போகும்போது என்ன குடுத்துட்டு போவாருன்னா, ஒரு கீயும், நடக்கிறதுக்கு ஒரு வாக்கர் மாரி குடுத்துட்டு போவாரு. "இத வச்சு நல்லா நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கீய வச்சு அந்த வாக்கர்ல இருக்க கட்டைய நல்லா ஷார்ப் பண்ணிட்டு, அவன எப்படியாவது அட்டாக் பண்ணிட்டு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு டோர் பக்கத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அவரும் வருவாரு. அட்டாக் பண்ண போற நேரத்துல மிஸ் ஆயிரும் அந்த மிஷின். கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவள தூங்க வச்சுருவான் மயக்கமடைய வச்சு. பார்த்தா தூங்கி எந்திரிச்ச உடனே திரும்ப முழிச்சு பார்த்தா, அவன் முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு உட்காந்துருப்பான். "அ என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி என்னைய பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கீங்க? எங்கள வீட்லலாம் தேடுவாங்க. நீங்க என்னைய வெளிய விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதிரி நாட்டுக்காரவங்க நம்ம மேல வந்து ஒரு நியூக்ளியர் மிஷன் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து விஷவாயுவ பரப்பியிருக்காங்க. எல்லா பேருமே செத்து போயிருப்பாங்க. நீ யார தேடி போற? நீ பேசாம இங்கேயே இரு. அதான் சேஃப்டி உனக்கு. நான் இருக்கேன். உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவ பயந்து போய் உட்காந்துருப்பான். அப்ப அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். நான் உன்ன காப்பாத்திருக்கேன். அதுக்காக எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம நீ எப்ப பார்த்தாலும் என்னைய கேள்வி கேட்டுட்டே இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டோர லாக் பண்ணிட்டு கிளம்பிருவான் கோவத்துல. அப்புறம் யோசிச்சுட்டே படுத்திருப்பான். மேல கார் போற மாரி சவுண்டு கேட்கும். எந்திரிச்சு மேல பார்த்துட்டே அப்படியே சைடுல திரும்பி பார்த்தா டோர் ஓப்பன்ல இருக்கும். அப்ப அவ டோர் வழியா வெளிய வரும்போது பார்த்தோம்னா, ஒரு கிச்சன் செட்டப் அப்படியே இருக்கும். காய்கறி, பழங்கள் தேவையான சமைக்கிற பொருள் எல்லாமே அந்த ரூம்குள்ள இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா கிச்சன்ல ஒருத்தன் படுத்திருப்பான். அவள பார்த்து ரொம்ப பயந்துருவா. அப்புறம் "நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி அவன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கும் ஒரு வெளியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இவரு தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. இங்க இந்த மாரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வெளியில ஏதோ நடந்துட்டுருக்குன்னு. அத நான் நம்புறேன். நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "நீ இன்னும் அவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அவரு வந்துருவாரு. "என்ன 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்களா? பேஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு" அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு, "இப்போ வந்து பாத்ரூம் டைம். வாங்க நான் பாத்ரூம் கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி இன்னொரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. அங்க போய் பார்த்தா நல்லா வெளியில எல்லாம் எப்படி வீடு நல்லா சூப்பரா இருக்கும். பார்த்தா டிவி, ஏசி அந்த மாரி எல்லா செட்டப்புமே பண்ணி வச்சு செம்மையா இருக்கு அந்த அந்த அண்டர் கிரவுண்ட்ல. "இதெல்லாம் எப்படி நீங்க ரெடி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும். அவ காலு ஸ்லிப் ஆகி விழுக போவான். உடனே அந்த பக்கத்துல இருந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவ கைய பிடிச்சுக்குவான். "விழுந்துறாத பார்த்து ஜாக்கிரத" அப்படிம்பான். உடனே "நீ அவன் மேல இனிமே கை வச்சேன்னா, உன் கைய வெட்டியே போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப டென்ஷன் ஆகுவாரு. அப்புறம் அவள மட்டும் பாத்ரூம் கூட்டு போவாரு. அது எப்படின்னா, ஒரு இடத்துல டாய்லெட் இருக்கு. அத சும்மா ஸ்க்ரீன் போட்டுட்டு டாய்லெட் போயிட்டு வர மாரி இருக்கும். "நீங்க ரூம் விட்டு வெளிய போங்க. அப்பதான் போவேன்" அப்படின்னு அவ சொல்லுவா. "இல்ல நான் இங்க தான் நிப்பேன். நான் ஒண்ணும் அவ்வளோ மோசமானவன் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்க்ரீன் போட்டுட்டு அவ போயிட்டு வந்துருவா. அப்புறம் திரும்ப ரூம்குள்ள வரும்போது நெறைய புக்ஸு, ஸ்டோரி புக் அந்த மாரிலாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு, "இதெல்லாம் யாரோடது? நீங்க நெறைய புக்ஸ் படிப்பீங்களா?" அப்படின்லாம் சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கும்போது, "இது என் பொண்ணோடது. அவளுக்காக தான் இதெல்லாம் வாங்கி வச்சேன். ஆனா அவ என் கூட இல்ல. என் ஒய்ஃப் வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் "சரி வாங்க டின்னர் சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "எப்படியாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம தப்பிக்க முடியாதா? எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சிருக்கோம் நம்ம?" அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கும்போது, "நான் எங்க இருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டேன். எனக்கு சிக்னலே கிடைக்கல. இந்த இந்த டிவைஸ் வச்சு தான் சர்ச் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் காமிக்கிறாரு. காமிச்சுட்டே இருக்கும்போது, "ஏன் எல்லாருமே இப்படியே என் மேல நம்பிக்கை இல்லாத மாரியே பேசுறீங்க? வா உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன்னு" சொல்லி ஒரு ஸ்டெப்ஸ் மாரி இருக்கு. அது வழியா வெளியில கூட்டிட்டு வராரு.
பார்த்தோன்னா, அங்க ஒரு டோர் இருக்கு. 3 லாக் போட்டிருக்கு அந்த டோர்ல. 3 லாக்கையுமே ஒரு கீ வச்சு ஓப்பன் பண்ணிட்டு, அடுத்து ஒரு டோர் கிட்ட கூட்டிட்டு வராரு. அங்க கிளாஸ் வச்ச மாரி அந்த டோர் இருக்கு. அதாவது வெளியில இருக்கிறத பார்க்குற மாரி. அவ பார்க்கும்போது, வெளியில எல்லாமே ஒரே மாரி அமைதியா அந்த மாரி இருக்கு. அப்புறம் சைட்ல பார்த்தோன்னா, அவரு வளர்த்துட்டு இருக்க பன்னிகள்லாம் வந்து செதஞ்சு போய் கிடக்கு. அந்த பயத்துல அப்ப இவரு சொல்றது உண்மதான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு சைட்ல திரும்பி பார்த்தா, அவள இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணுச்சுல்ல, அந்த கார் அங்க நிக்குது. அப்ப இவன் தான் நம்ம வேணும்னே நம்மள இடிச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு, எதுவுமே தெரியாத மாரி, ஆமா வெளியில ஏதோ நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்துருவா. வந்ததுக்கப்புறம் வாங்க டின்னர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில அந்த ஆள் வந்து ஓப்பன் பண்ணுவான். ஒரு கீ இடுப்புல இருந்து எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி கீய இடுப்புலயே வச்சுருவான். கீய எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பக்கத்துல இன்னொரு பையன் இருந்தாலும் அவன் இவ கூட ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகணும்னு பேசிட்டே இருப்பான். அத பார்த்தாலே அந்த ஆளுக்கு கடுப்பாகும். ஸோ இவன வந்து டென்ஷன் பண்றதுக்கு இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் அந்த பையனோட நல்லா பேசுவா, ஜாலியா இது பண்ணுவாங்க. உடனே இந்த ஆள் டென்ஷன் ஆகி அவன அடிக்க போவாரு. "நீ பேசாதன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இவ கூட பேசிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேப்ல இவ கீ எடுத்துருவா. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, "சரி விட்டுருங்க நம்ம சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அமைதியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இவன் இன்னொரு பாட்டில் ஓப்பன் பண்ணலான்னு அந்த லாக் கீ வச்சிருந்தான்ல இடுப்புல, அந்த கீய தேடி பார்க்குறான், கீ காணோம். யார் எடுத்தது என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, இவ அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்பா. "நீ தான் எடுத்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, பாட்டில் எடுத்து தலையில அடிச்சுட்டு அவன தள்ளி விட்டு ஓடி போய் டோர்ல அந்த 3 லாக் இருந்துச்சுல்ல, அந்த 3 லாக்கையும் ஓப்பன் பண்ணிருவான். இவனால ஏற முடியாம ஸ்டெப்ஸ் ஏறி போய், "டோர ஓப்பன் பண்ணாத தயவு செஞ்சு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இவன் அங்க டோர் வழியா எட்டி பார்த்தா ஒரு கார் வந்து நின்னுட்டு இருக்கும். அந்த கார்ல ஒரு லேடி இறங்கி வருவாங்க. "எங்கள காப்பாத்துங்க எப்படியாவது" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருப்பா உள்ள இருந்து. ஆனா அந்த லேடி வெளியில இருந்து "என்னைய காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி அவளும் கத்திட்டு இருப்பா. ஏன்னா அவளோட முகம்லாம் சிதைஞ்சு போயி, ஒரு மாரி அந்த பன்னி எப்படி இருந்துச்சு, அந்த மாரி நிலைமையில அந்த லேடி இருப்பா. அதனால காப்பாத்துன்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப பயமாயிரும். எங்க உள்ள வந்துட்டாங்கன்னா, நமக்கும் அந்த மாரி அஃபெக்ட் ஆயிருமோன்னு பயத்துல, திரும்ப இறங்கி கீழயே வந்துருவா. ஹீரோயினியும் வந்து அமைதியா வந்து சாப்பிட்டுட்டு ரூம்ல இருப்பா. அப்ப இவன் ஒரு பாக்ஸ் கொண்டு போய் குடுப்பான். "இது உன் கார்ல இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அவனோட பொண்ணோட ஃபோட்டோ வந்து காமிப்பான். "இதான் என் மகன் மேகல்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேர் சொல்லி அந்த ஃபோட்டோவ குடுத்துட்டு போவான். அந்த பாக்ஸுக்குள்ள அட்டை பாக்ஸுக்குள்ள இவ வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கா. ட்ரெஸ்ஸுக்காக வரைஞ்சு வச்சிருக்க பிக்சர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அவ பார்த்துட்டு, அவ பாட்டுல இருப்பா. நல்லா ஜாலியா இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, தூங்குவாங்க. இந்த மாரி டேவே நல்லா ஜாலியா போயிட்டுருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தோம்னா, ஏர் ஃபில்டர்ல வந்து ஏதோ அடைச்சிருக்கு. காத்து அவங்க ரூம்குள்ள வரமாட்டுது அப்படிங்கவும், அந்த ஜன்னல் வழியா இவ மட்டும் தான் போயி, அந்த இத வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வர முடியும். அப்படின்றப்ப இவள உள்ள சொல்லுவாங்க. உள்ள போயி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் மேல ஏறி போய் ஏர் ஃபில்டர ஆன் பண்ணிட்டு வந்துருவா. வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஜன்னல் அதுல வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா, ஹெல்ப்ன்னு சொல்லி அ யாரோ எழுதி வச்சிருப்பாங்க அந்த ஜன்னல்ல. எழுதி ரத்த கரையோட இருக்கும். கீழ இறங்கி பார்க்கும்போது அவ கால்ல ஒரு இது தட்டுப்படும். என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு இயரிங்ஸ் இருக்கும். இயரிங் எடுத்துட்டு வந்து கீழ வந்துருவா எப்படியோ. வந்துட்டு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லவும், "சரி நீங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிருவான். அப்ப அந்த கூட இருந்தவன்ட்ட வந்து, "இங்க ஏதோ சம்திங் நடக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. இவரு தான் அந்த பொண்ண கொன்றுக்காரு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இந்த மாரி அந்த இயரிங் மேலருந்து எடுத்து, "அது இந்த பொண்ணோட ஃபோட்டோலயும் அதே இயரிங் தான் போட்டிருக்கா பாருங்க" அப்படின்னு சொல்லவும், அவனுக்கும் உண்மை புரியும். சரி நம்ம ஏதாவது பண்ணி தப்பிச்சிடலாம் இங்க அப்படின்னு சொல்லவும், "நம்ம ஒரு ஷூட் செய்யணும். அந்த ஷூட்ட வச்சு நம்ம இந்த வழியாவே வெளியில போயிரலாம் நம்ம" அப்படின்னு சொல்லவும், "எனக்கு ஒரு சிசரும், டேப்பும் வேணும். நீ தான் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லவும், "நான் எப்படியாவது எடுத்து தந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆ அதுக்கிடையில என்ன இந்த ரேச்சல போய் குளிச்சுட்டு வர சொல்லுவான். "நீ மேல போயிட்டு வந்தீல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் போய் குளிச்சுட்டு வரும்போது அந்த ரப்பர் ஷீட் பார்த்துருவா. ரப்பர் ஷீட் வந்து அந்த ஸ்க்ரீன்ல இருக்கு. அந்த இத நமக்கு தேவையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆள்கிட்ட போய் "ரேச்சல குளிக்க சொன்னீங்கல்ல, அப்ப அவ மேல பட்டிருக்க இன்ஃபெக்ஷன்லாம் அந்த ஸ்க்ரீன்லயும் பட்டிருக்கும்ல. அப்ப மத்தவங்க போய் குளிக்கும்போது மேல படும்ல" அப்படின்னு சொல்லவும், அவன் அந்த ஸ்க்ரீன கழட்டிட்டு புது ஸ்க்ரீன் மாத்திருவான். அந்த ஸ்க்ரீன இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட் தயாரிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அவனுக்கே தெரியாம சிசரு அது இதுன்னு என்னென்னமோ எடுத்துக்குவாங்க தேவையான பொருள்லாம். முக்காவாசி வேலை அந்த ஷூட்ல முடிஞ்சதுக்கப்புறம், இவங்க வந்து ஷூட்ட எடுத்து அவங்க ரூம்ல வச்சு பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தா அந்த ஆள் உள்ள கோவமா வருவாரு. வேகமா எடுத்து பெட்டுகள்ல ஒளிஞ்சு வச்சுக்குவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது, ஒரு பேரல் ஃபுல்லாமே ஒரு லிக்யூட் வச்சிருக்கறத காமிப்பாரு. இத கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இது என்ன லிக்யூடு அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஒரு ஆசிடு. இதுக்குள்ள நம்மளே விழுந்தாலும் கூட நம்ம எலும்பு முதற்கொண்டு எல்லாமே கரைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே, "நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க எனக்கு தெரியாம?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்லையே நாங்கலாம் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து நம்ப மாட்டாரு. "இல்ல என்னமோ பண்றீங்க, மரியாதையா சொல்லுங்க, இல்லாட்டினா ஷூட் பண்ணிருவேன்" அப்படின்னு கன்ன காமிக்கும்போது, அந்த பையன் வந்து, "அவ எதுவும் பண்ணல, நான் தான் பண்ணுனேன். உங்களோட கன்ன எடுத்துட்டு உங்கள ஷூட் பண்ணிட்டு நான் தப்பிக்கணும்னு நெனச்சேன்"
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு ரொம்ப கோவமாயிரும். உடனே அந்த கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணி கொன்றுவாரு. இவ வந்து பயத்திலேயே ரூம்ல அழுதுட்டு போய் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு திரும்ப முக்கால்வாசி வேலை முடிஞ்சுச்சு அந்த ஷூட்ல. திரும்ப பாதி வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு எப்படியாவது இதை போட்டு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்ல ஒரு ஏசி வர்றதுக்கான அந்த ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல இருக்க நட்டை கழட்டிட்டு இது வழியா போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. போக முடியாது. பார்த்தா அந்த ஆள் உள்ள வந்துருவார். உடனே மாஸ்க்கை கொண்டு போய் அந்த ஜன்னல்ல ஒளிய வச்சுட்டு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து பெட்டுக்கு அடியில் ஒளிய வச்சிருப்பான். அதில் ஒரு பீஸ் வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே வந்து ரொம்ப திட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவனை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு திட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அவனை அடிச்சு ரூம்ல கீழே தள்ளி விட்டு இங்கிட்ட ஓடி வந்துருவான். வந்து பார்த்தா அந்த பையனை கொண்டு இருந்தார்ல, அது அந்த பேரல்ல வந்து அந்த ஆசிட்குள்ள முக்கி வச்சிருப்பாரு. பார்த்தோன்னு ரொம்ப பயமாயிரும் இவளுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாது. வந்து திரும்பவும் வந்து நின்றுப்பான். ஏன்னா ரூம்குள்ள விட்டு தான் பூட்டிட்டு வந்திருப்பான். திரும்பவும் முன்னாடி வந்து நிற்கும். அந்த பேரல்ல இருக்க ஆசிடை அப்படியே கீழே கொட்டி விட்டுருவான். அதுலயே அவர் வலிக்கு விழுந்து ஒரு சைடு முகமே செதஞ்சு போயிடும். எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூடியாந்து சூட் எடுத்துட்டு அவன் ஏற்கனவே ஏர் ஃபில்டர் ரிப்பேர் பண்ண போனான்ல, அந்த ஜன்னல் வழியாவே வெளியில வந்துருவான். எப்படியோ வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே அமைதியா இருக்கும். என்ன பண்றதுன்னே புரியல. அந்த ஆளோட கார் இருந்துச்சுல, அத போய் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பா. ஸ்டார்ட்டே ஆகாது. அப்ப அந்த லேடி வந்த கார் வந்து சும்மா தான் நிக்குது. அங்க போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வண்டிக்குள்ள ஒரு ஏலியன் நாய் இருக்கும். அது வந்து உயிரோட வந்து எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிரும். கொலைக்கும் இவள பார்த்து பயத்துல ஓடிட்டே இருப்பான். அடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அங்கிட்டு இருந்து ஏலியன் துரத்திட்டு வரும் இவள. பெரிய வாய தொறந்துட்டு அவள வந்து கொல்றதுக்கு மாரி வந்துட்டு இருக்கும். பயத்துல ஓடி வந்து திரும்ப அந்த லேடியோட காருக்குள்ளேயே உட்காந்துக்குவான். சேஃப்டிக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பியர் பாட்டிலும் மேக்ஸ் பாக்ஸும் இருக்கும். ஸோ அதை வச்சு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஏலியன் என்ன பண்ணா அவன் காரோட மேலே இதை பிடிச்சி அப்படியே தூக்கி வாய்க்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உடனே இவ அந்த இதுல தீ பொருத்தி அந்த பியர் பாட்டில அந்த ஏலியன் வாய்க்குள்ள தூக்கி போட்டுருவான். அது வந்து வெடிச்சு காரை கீழே விடும்னு போட்டுரும். அங்க இருந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேக வேகமா வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து எஃப்எம் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும் அந்த கார்ல. இந்த மாதிரி நியூக்ளியர் இது முடிஞ்சு நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து மிச்சம் இருக்க உயிரோட இருக்கவங்கலாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லுவாங்க. உடனே இவளும் காரை அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. அதோட படம் முடியுது.